சிதம்பரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரம் என்ன? உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தொடங்கி வைக்க இருக்கிறார். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய வாண்டையார் மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கான நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் அரசனுடைய சேவைகள் அன்றாடம் கிடைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அரசு அலுவலகங்களுக்கு வருவதற்கு பதிலாக அவர்கள் இல்லங்களுக்கு சென்றே அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. அதாவது நகர்ப்புற பகுதியில் நடக்கக்கூடிய முகாம்களில் 13 துறைகளும் 43 சேவைகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஊரக பகுதியில் நடக்கக்கூடிய முகாம்களில் 15 துறைகள் மற்றும் 46 சேவைகள் என்பது மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முகாமானது மொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஜூலை 15 அதாவது இன்று தொடங்கி நவம்பர் மாதம் இறுதி வரை இந்த இதானது நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசு சேவைகளை பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்வதற்கும் அதே போன்று வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முகாம்கள் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இதில் சாதி சான்றிதழ் பெறுவதற்கும் பட்டா பரிமாற்றம் செய்ய பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்து விடுபட்ட மகளிர்கள் மீண்டும் பயன்பெறுவதற்கான அந்த இதை விண்ணப்பிப்பது, மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கு ஆதார் அட்டைகளை திருத்தம் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்வது போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகத்திற்கு செல்லாமல் தங்கியே இருந்து அதாவது இந்த முகாம்களிலே இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த முகாமில் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்களுக்கு 45 நாட்களுக்குள் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். பொதுமக்களை பொறுத்தவரை தற்போது இந்த முகாம் நடைபெற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் முதலமைச்சர் கலந்துரையாடி எந்த மாதிரியான புகார்கள் எல்லாம் வருகிறது என்பதை அறிந்து உடனடியான தீர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மிக முக்கியமாக இந்த முகாம்களுக்கான தேதி உள்ளிட்ட விவரங்களை அறிந்து கொள்வதற்காக இணையதளமும் கூட உங்களுடன் ஸ்டாலின் என்ற இணையதள பக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அங்கு அருகாமையில் எங்கு முகாம் நடக்கிறது, என்று நடக்கிறது என்ற விவரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பாகவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வீடு வீடாக சென்று முகாம்கள் நடக்கக்கூடிய இடங்கள் எங்கு நடக்கவிருக்கிறது, எது மாதிரியான புகார்கள் அடிக்கலாம் என்ற ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்காக 1 லட்சம் தன்னார்வலர்களும் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அரசனுடைய சேவைக்கு அரசு அலுவலகங்களுக்கு வராமையிலே அதற்கு முன்பாகவே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நோக்கமாக வைத்து இந்த திட்டம் என்பது செயல்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக திறந்து வைக்க இருக்கிறார். அதேபோன்று இன்று காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி அதற்கான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் 2 இடங்களில் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்று இறுதியாக உரை நிகழ்த்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆக கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் ஏராளமான அதாவது ஒரு திருவிழா போன்ற ஆகியிருக்கிறது சிதம்பரம் என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்றும் சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.